கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வசனம் என்றால், நீதிமான் பனையை போல செழித்து லிபனானில் உள்ள கேதுருவை போல் வளருவான் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை நம்ம 92:12 நம்ம வாசிக்கிறோம். அதாவது லைவாவே நான் ஒரு தென்னை மரத்தையும் ஒரு பனை மரத்தையும் நான் காமிக்கிறேன். இப்போ நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் பனைமரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது சின்ன பனைமரம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரம் தான் நல்ல ஒரு உயரமாக பெருசா நம்ம வளர்ந்துருக்கு. மேல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்த பனைமரம் நல்லா செழிச்சு நல்ல கனி கொடுக்குற மரமா இருக்குது. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே பனைமரத்தினுடைய வேர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், பயங்கர ஆழமா போகும். அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் பனைமரமே உறிஞ்சி அது தன்னை நல்லா பலப்படுத்திக்க முடியும். அது போக தண்ணியே இல்லாத இடங்கள்ல கூட, அதாவது அந்த பனைமரத்தினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழத்துக்கு போய் தண்ணியை தேடி போகக்கூடிய ஒரு மரம் தான் பனைமரமா இருக்குது. அவ்வளவு தூரம் தண்ணி இல்லாத காலங்களிலும் பனைமரம் எப்பவுமே செழிப்பாதான் இருக்கும். ஆனா பக்கத்திலேயே ஒரு தென்னை மரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் கனி இல்லாம இருக்குது. அதாவது அந்த தண்டு பகுதியை பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சத்துமே இல்லாம கொஞ்சம் ஒல்லியா இருக்குது. அது மட்டும் இல்லாம தேங்காவும் பாத்தீங்கன்னா தேங்காவும் அந்த அளவுக்கு இல்ல. சோ அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு, தென்னை மரத்தினுடைய அஸ்திபாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இதுல ஃபுல்லாமே பொந்து வண்டுகளால அரிச்சு அது ஃபுல்லாமே சுத்தி ஹாலோவா தான் இருக்குது. அதாவது உள்ள சுத்தி ஒண்ணுமே இல்ல அதனுடைய அடிப்பகுதியில. ஆனா மரம் ஃபுல்லா வெளியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கனி இல்ல. காரணம் அதாவது இந்த காண்டாமிருகம் வண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன வண்டுகள் இந்த தென்னை மரத்தை அப்படியே அரிச்சிரும். அதை அரிச்சுது அப்படின்னா கீழே இருந்து இதுக்கு மேல போகக்கூடிய எந்த சத்துக்களும் போகாது. அதனால அந்த தென்னை மரமும் அதுக்குரிய கனிகளை கொடுக்கவும் முடியாம அந்த தென்னை மரம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே இருக்கும். இது இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மரத்தை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ரெண்டுமே ஒரே மண்ணுல தான் இருக்குது. அந்த ஒரே மண்ணில் இருக்கக்கூடியதுல பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னை மரம் அரிச்சிருச்சு. ஆனா இந்த பனைமரம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா செழிச்சிருக்குது. அப்ப நீங்க அந்த தென்னை மரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அஸ்திபாரம் வண்டுகளால துளையிடப்பட்டு அதுக்குரிய மேல போகக்கூடிய எந்த சத்துக்களும் போகாம எந்த ஒரு கனியும் இல்லாம இருக்குது. சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆண்டு சொல்லுவார் இல்லையா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி. சோ அப்போ நம்மளுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நமக்குள்ளே ரகசிய பாவங்கள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி அந்த வண்டு தென்னை மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பேஸ்மெண்ட்டை அரிச்சு அந்த மரத்தை கெடுக்குதோ, அதே போல இந்த சின்ன சின்ன ரகசிய பாவங்களும் கசப்புகளும் உலக ஆசைகளும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு நம்மளுடைய விசுவாசத்தை எல்லாமே அந்த வண்டுகளை போல எல்லாமே அரிச்சிடும். ஸோ அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அஸ்திபாரம் என்ன, நம்மளுடைய அஸ்திபாரம் என்னைக்குமே கண்மலையா இருக்கணும். அந்த கண்மலை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் வசனம். நம்மளுடைய அஸ்திபாரம் வசனத்துல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா என்னைக்குமே நம்ம நீர்கால்கள்ல நடப்பட்ட ஒரு மரத்தை போல நம்ம எப்பொழுதுமே ஒரு கனி கொடுக்குற ஒரு மரமா இருப்போம். அது மட்டும் இல்லாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை நீதிமானம் ஆக்கியிருக்காரு. ஸோ அதனால நீதிமானாகிய நாமளும் இந்த பனைமரத்தை போல நாமளும் எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி எல்லா விதத்திலையும் நம்ம ஆண்டவர் செழிக்க செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.